யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். 2025 இந்த வருஷம் தொடங்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பல நல்ல மாற்றங்களோடு தான் தொடக்கமே செய்யுது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அதாவது ஒரு பிரச்சனை முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், அந்த பிரச்சனை முடியாமல் வேறு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி பிரச்சனைகள் தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அடுத்தடுத்து பெரிய பெரிய தாக்கங்கள் பார்த்துக்கிட்டே இருந்த நபர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதாவது நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க, நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத மட்டும் உணர ஆரம்பிச்சிருங்க. அதாவது நமக்கு 2025 கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மாதிரியான கிரக சூழ்நிலைகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. 2025 தொடக்க நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நமக்கு கிரக சூழ்நிலைகள் நல்ல சாதகமான இடத்துல தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. பெரிய பெரிய பயிற்சிகள் சொல்லக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, 3 விதமான பயிற்சிகள் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 1ஆம் வீடு. ராசியிலேயே ராகு உட்காந்துருக்கிற ராகு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் அதை கரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிற்போக்கான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருப்போம். ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சில இடையூறுகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி இடையூறுகளும் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. எப்போ ராசியில் நமக்கு ராகு இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும், நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில் 12ஆவது வீட்டுக்கு போயிடும். 12ல் ராகு இருக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் போதுமானது. 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. அதனால் நமக்கு உடன் பிறந்தவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நட்பு, அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருவுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 4ஆவது இடத்துல போய் குரு உட்காரும். 4ஆவது இடத்துல குரு உட்காரும் பொழுது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு அப்படின்றது இருக்கும். சுகஸ்தானத்தில் குரு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம லக்ஸுரியாக சில விஷயங்களை பிளான் பண்ண முடியும். வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அதாவது குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா இந்த மாதிரி நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா 5ஆவது வீடு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் நீசமாக அமர்ந்திருக்கு. இந்த நீச செவ்வாய் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவு பாதிப்புகள் கொடுக்காது. ஆனாலும் சில விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய விஷயங்களை கூட கொஞ்சம் இழுத்து ரொம்ப லேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கொண்டு போய் விடும். செலவுகளை கை கடங்காமல் போகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா எடுத்து வச்சோன்னா 15 ரூபாய்க்கு செலவு வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மாற்றணுன்னா நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் எதையும் வச்சுக்க முடியாது. கிரக சூழ்நிலைகளால் தான் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேது அமர்ந்திருக்கு. எப்போ 7ஆம் இடத்துல நமக்கு கேது வந்ததோ அப்பத்தில் இருந்தே அதிகபட்சமாக கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து மோதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் விளையாட்ட ஆரம்பித்தா கூட அது பிரச்சனையில் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த கேது தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் கேது நகர்ற வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கண்ணியமாக இருந்துக்கோங்க. சண்டைகள் போடுறத தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணாலே போதுமானது. 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கேது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே நமக்கு முதல் ராசியில் ராகு இருக்குது. ராகு இருந்ததுன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன பிளான் பண்ணாலும் திருமணத்தில் தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த தடைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கேது ராகுவுடைய பெயர்ச்சி நடக்கணும். இந்த பெயர்ச்சி நடந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக திருமண தடைகளும் நிவர்த்தியாகும். அதே சமயத்தில் நமக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்க கேதுவும் நகருது இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா நமக்கு கூட்டு தொழில் அதுலேயும் பெரிய லாபம் வரலை. நம்ம லாபம் வர்றதுக்காக சில விஷயங்கள் செய்வோம், ஆனாலும் அது பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடன்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா சோர்ஸையுமே லாக் பண்ணிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. கிரக பயிற்சிகள் நடக்க உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே தீரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிதானமாக இருந்துக்கோங்க. நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது.
அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் அமர்ந்த உடனேயே நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சேம் டைம் புதன் உட்காந்துருக்கிறதுனால அடிக்கடி நம்ம பேசி அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் இருக்குது. பேச்சில் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். நார்மலாகவே மீனராசிக்காரங்க பேசி தான் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா அவங்க ராசியில் புதன் நீசம் பெறும் அப்படின்றதுனால. பேச்சு பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை அப்படின்வாங்க. 9ல் அதே புதனுக்குரிய கிரகம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேசி எதையுமே கெடுத்துக்காதீங்க. பேசாமல் இருந்தாலே நன்மைகள் நடந்துடும். ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு நன்மைன்றது நிச்சயமாக உண்டு. பித்ருக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தந்தைக்குரிய விஷயங்கள், அவருக்கு செய்ய வேண்டிய நன்மைகள்லாம் செஞ்சுருங்க. அப்பா அம்மாவை போஷித்து பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. 9ஆம் இடம் வந்து நல்லா இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம வந்து அது பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்துக்கணும். இதை பண்ணினாலே போதும். தினமும் கோவிலுக்கு போன பலன்கள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமர்வு இருக்குது. சூரியன் 10ல் உட்காந்துருக்கு அப்படின்னும்பொழுது ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, உத்தியோக உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் உயர்வு அப்படின்றது கிடைச்சே தீரும். அதே மாதிரி நமக்கு சம்பள உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பரீட்சை எழுதி காத்திருக்கிறவங்க, அதாவது அரசு தொடர்பான வேலைகளுக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அரசு தொடர்பான நண்பர்கள் கிடைக்க முடியும். அதே மாதிரி நமக்கு 10ல் சூரியன் இருக்குன்னா நல்ல கர்மங்கள் அழகாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் பல நன்மைகள் வரும் அப்படின்றத முழுசாக நம்பினா மட்டுமே போதும். 7.5 சனி போய்கிட்டு இருக்குது. அதாவது 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. இந்த ஜென்ம சனி வர்ற காலகட்டங்களில் நம்ம வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அதில் முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். முரண்பாடுகள் வருது, நம்ம வந்து இப்போது சனி இதோட தாக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் வச்சுக்காதீங்க. 7.5 சனின்னா கஷ்டம்தான் கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனியிலையும் பல நன்மைகள் நடக்கும், நல்ல கர்மங்கள் நடக்கும். வீடு கட்டுறது, திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, நல்ல வேலையில் போய் சேர்றது, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு நடக்கிறது 7.5 சனியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். மெதுவாக அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. இந்த சனி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு அப்படின்றதுனால செலவுகள் தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் போய்கிட்டு இருக்கும் சுக்கிரன் இருக்கிற காலகட்டத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வீடு கட்டுறது, வீடு சம்மந்தமான விஷயங்களுக்காக நிலம் வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி செலவுகள் தான் அதிகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனியுடைய அமர்வு, அதாவது 7.5 சனினாக்கா விரைய சனி தான் 12ல் இருக்குது. இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் இருக்குது. அதாவது ஜென்ம சனியாக வரப்போகுது. சனி வந்து நமக்கு ஜென்ம சனியாக வர்ற காலகட்டங்களில் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்வேன் நான், உங்களால் முடியும்னா நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, அப்படின்னா பழைய வீடை மராமத்து செய்கிறது, வீடு மாற்றுறது, பழைய பொருட்களை போட்டு புது பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு உங்களுடைய செலவுகளை அந்த பக்கம் திருப்பிக்கலாம். அப்படி செஞ்சாலும் ஓகே தான். யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே சுற்றுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஜென்மசனி காலகட்டங்களில் ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கடனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது அப்படின்றது பொதுவாக நடந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். இன்னும் ரொம்ப வந்து ப்ரிகாஷனோடு நடந்துக்கோங்க. சனி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் உஷாராக இருக்கணுன்றது மட்டும் தான் நினச்சிக்கணும். சனியால் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் வேண்டாம். நல்லா செட்டில் ஆக போகிறோம், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுன்றது மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கிரக சூழ்நிலைகள், கிரக பெயர்ச்சிகளுக்கு அப்புறமா ரொம்ப நல்ல பலன்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த கடுகளவு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருங்க. வருஷம் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்றத முழுசாக நம்புங்க. தொடர் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில்களுக்கு போகலாம். அங்கே தாயாரையும் பெருமாளையும் சேர்ந்த மாதிரியாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் உங்களை அணுகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது டெய்லி கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. வீட்லேயே பெருமாள் பத்மாவதி படம் இருந்தால் அதை கும்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனாக கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.